புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கொலையில் முடியக்கூடிய சம்பவங்கள், அந்த விபரீதங்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலைமையில பெங்களூருவில் வங்கி உதவி மேலாளராக பணியாற்றி வந்த தமிழக பெண் அதிகாரி புவனேஸ்வரியை குடும்ப விவகாரத்தில் பொதுமக்கள் முன்னாடியே சாலையில் வச்சு கணவரை துப்பாக்கியால் சுட்டு கொண்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சமீப காலங்களாக கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விவகாரத்தில் சென்று முடிவது அதிகரித்து வந்த நிலையில் பல நேரங்களில் தம்பதிகளுக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் கொலையில் சென்று முடிந்த சம்பவங்கள் ஏராளம். அப்படித்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தனது கணவருக்கு விவாகரத்து கோரி நோட்டீஸ் அனுப்பிய மனைவியை சாலையில் வைத்தே சரமாரியாக சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மென்பொறியாளர் பாலமுருகனும் புவனேஸ்வரியும் பணி நிமித்தமாக பெங்களூருவில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் புவனேஸ்வரி யூனியன் வங்கியில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே சில ஆண்டுகளாகவே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்துள்ளது. இதனால் இருவரும் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாகவே தனித்தனியாகவே வசித்து வந்துள்ளனர். புவனேஸ்வரி குழந்தைகளுடன் பெங்களூரில் உள்ள ராஜாஜி நகரில் வசித்து வந்துள்ளார். ஆனாலும் புவனேஸ்வரிக்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக பாலமுருகன் சந்தேகித்து அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு புவனேஸ்வரி பாலமுருகனுக்கு விவாகரத்து கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதை பார்த்தவுடன் ஆத்திரமடைந்த பாலமுருகன் இந்த கொடூரத்தை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமையன்று புவனேஸ்வரியை பின்தொடர்ந்த பாலமுருகன் மீண்டும் அவர் வேலை முடிந்து வீடு திரும்புவதற்காக காத்திருந்துள்ளார். மாலை சுமார் 6:30 மணியளவில் புவனேஸ்வரி வீடு திரும்பிய நிலையில் அவருக்காக காத்திருந்த பாலமுருகன் அவரை வழிமறித்து துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த புவனேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அருகே இருந்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் பாலமுருகன் அவராகவே துப்பாக்கியுடன் சென்று ಮಾಗಡಿ ರೋಡ್ ಕಾವಲ್ ನಿಲಯத்தில் சரணடைந்துள்ளார். ಇದು ಮೂಲತಃ ಏನಂದ್ರೆ ಇವರಿಬ್ಬರು ಕೂಡ ತಮಿಳುನಾಡು ಸೇಲಂನವರು. 2011ರಲ್ಲಿ ಇಬ್ಬರದು ಮದುವೆ ಆಗುತ್ತೆ. ತದನಂತರ 2018ಕ್ಕೆ ಇಬ್ಬರು ಕೂಡ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಕಳೆದ 1-2 ವರ್ಷದಿಂದ ಇಬ್ಬರಿಗೂ ಮನಸ್ತಾಪ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಗಂಡ ಮತ್ತು ಹೆಂಡತಿ ಮಧ್ಯೆ ಇಬ್ಬರು ಕೂಡ ಸಪ್ರೇಟ್ ಆಗ್ತಾರೆ. ಮತ್ತು ಇಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಅಂದರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ಒಂದು ಗಂಡು 12 ವರ್ಷ ಮತ್ತು ಇನ್ನೊಂದು 8 ವರ್ಷ. ಮತ್ತು ಆತನಿಗೆ ಅವನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಯಾವುದೋ ಒಂದು ಅಫೇರ್ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾಳೆ ಅಂತ ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಡೌಟ್ ಇರುತ್ತೆ. ಸಾಕಷ್ಟು ಸತಿ ಹೇಳಿರ್ತಾನಂತೆ. ಆತ ನಮಗೆ ಪ್ರಿಲಿಮಿನರಿ ಮಾಹಿತಿಯಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು. ಅಫೇರ್ ಇರೋದ್ರಿಂದ ಇವತ್ತಿನ ದಿವಸ ಅವನು ಒಂದು ಪಿಸ್ತೂಲನ್ನು ತೊಗೊಂಡು ಪಿಸ್ತೂಲಿಂದ ಆಕೆಗೆ ಇವತ್ತು ಒಂದು 4 ರೌಂಡ್ಸ್ ಫೈರಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಾನೆ. ತಲೆಗೆ 1-2 ಮತ್ತು ಕೈಗೆ 1-2. ಆಕೆ ತದನಂತರ ನಮ್ಮ 112ಗೆ ಕಾಲ್ ಬರುತ್ತೆ. ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ನಾವು ಹೋಗಿ ಆಕೆನ ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋದಾಗಲೂ ಕೂಡ ಆಕೆಗೆ ಇನ್ನೂ ಜೀವ ಇರುತ್ತೆ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋದಾಗ ಆಕೆ ತೀರೋಗ್ತಾಳೆ. ಇಷ್ಟು ಇದು ಮಾಹಿತಿ. ಈಗ ಅದಾದಮೇಲೆ ಆತನೇ ಬಂದು ನಮ್ಮ ಮಾಗಡಿ ರೋಡ್ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆಗೆ ಬಂದು ಆತ ಸರೆಂಡರ್ ಆಗ್ತಾನೆ. ಏನು ಪಿಸ್ತೂಲು ಮತ್ತು ರೌಂಡ್ಸ್ ಎರಡೂ ಕೂಡ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆத்த சரண்டர் ஆகும். இந்த உலகத்தில் வேற எந்த உறவுக்கும் இல்லாத ஒரு பந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே சரி செஞ்சிடலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமையில் இதுபோன்று நடக்கக்கூடிய பல சம்பவங்களையும் கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளவே முயற்சிக்காதது இதுபோன்ற கொடூரமான முடிவுகளுக்கு வழியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.